இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சோகம் நிறைந்த சூழலில் 6 வயது திஷாந்தின் இறுதி சடங்கு. நாட்டையே உலுக்கிய கொடூரமாக கொலை செய்யப்பட்ட 6 வயது சிறுவன் திஷாந்தின் இறுதி சடங்கு மிகுந்த சோகமான சூழலில் இன்று காலை 10 மணிக்கு நடந்து முடிந்தது. பண்டார் ஸ்ரீ அலாமில் உள்ள உறவினர் வீட்டில் காலை 8 மணிக்கு தொடங்கிய இறுதி சடங்கில் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கலந்து கொண்டனர். திஷாந்தின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தப்பட்டு பின்னர் ஜொஹூர் பாரு ஜாலான் கெபோன் தேயில் உள்ள மின் சுடலையில் தகனம் செய்யப்பட்டது. கடந்த ஜூலை 24ஆம் தேதி காணாமல் போனதாக கூறப்பட்ட சிறுவன் திஷாந்தின் உடல் பின்னர் கொடூரமாக கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டது. அவனது 36 வயது தந்தை விசாரணைக்காக 7 நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு யூடியூபை தடை செய்த ஆஸ்திரேலிய அரசு. கடந்த புதன்கிழமை சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் யூடியூபை பயன்படுத்துவதற்கு ஆஸ்திரேலிய அரசு தடை விதித்துள்ளது. 10 முதல் 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களில் 37% தீங்கு விளைவிக்கக்கூடிய உள்ளடக்கங்களை கண்ணுற்றதாக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன என்றும் அதனைத் தொடர்ந்து அரசாங்கம் இந்த முடிவை எடுத்துள்ளது என்றும் அறியப்படுகின்றது. இந்நிலையில் மெட்டாவின் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் மற்றும் டிக்டாக் போன்ற பிற சமூக ஊடக நிறுவனங்கள் யூடியூப் தடைக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. ஆஸ்திரேலிய குழந்தைகள் சமூக ஊடக தளங்களால் பாதிக்கப்படுவதை அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் தடையை மீறுபவர்கள் 32.2 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலரை அபராதமாக செலுத்த வேண்டும் என்றும் பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். 50 ரிங்கிட் கட்டணத்தில் அலுவலக நேரத்திலேயே பாலியல் சேவை. கோலாலம்பூரில் விபச்சார கும்பல் சிக்கியது. வெளிநாட்டு ஆண்களுக்கு வெறும் 50 ரிங்கிட் கட்டணத்தில் அலுவலக நேரத்திலேயே பாலியல் சேவை. கோலாலம்பூர் ஜாலான் துன்தான் சியூ சின் பகுதியில் இயங்கி வரும் 2 விபச்சார விடுதிகளின் அந்நடவடிக்கை குடிநுழைவு துறையின் சோதனையில் அம்பலமானது. வழக்கமான அலுவலக நேரமான காலை 8 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை கடை வீட்டின் மேல் மாடியில் இந்த ஒழுங்கீன செயல் அரங்கேறி வந்துள்ளது. பட்ட பகலில் மேற்கொள்ளப்பட்ட அச்சோதனையில் 14 பெண்கள் உட்பட 25 வெளிநாட்டினர் கைதாகினர். அவர்கள் இந்தோனேசியா, வங்காளதேசம், இந்தியா ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்கள். விபச்சார விடுதிகளின் பாதுகாவலர்களாக செயல்பட்டு வந்த 2 உள்ளூர் ஆடவர்களும் கைதாகினர். அனைவரும் பல்வேறு குடிநுழைவு சட்ட மீறலுக்காக தடுத்து வைக்கப்பட்டனர். கோல தெலங்கானு மற்றும் கோலா நெரோஸில் போலி வேப் சிகரெட் திரவம் விற்பனை. 4 இடங்களில் சோதனை. போலி வேப் திரவங்களை விற்பனை செய்த சந்தேகத்தின் பேரில் நேற்று குவாலா தெலங்கானு மற்றும் குவாலா நெரோஸில் உள்ள 4 மின் சிகரெட் அல்லது வேப் வளாகங்களில் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் அமலாக் குழுக்களின் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். மதியம் 12 மணிக்கு தொடங்கிய இந்த சோதனையில் மொத்தம் 21,094 ரிங்கிட் மதிப்புள்ள 1,405 யூனிட் ரீஃபில் அல்லது நிரப்பு திரவங்கள் வெற்றிகரமாக பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் கோல தெலங்கானு மாநகர் மற்றும் குவாலா தெலங்கானு மற்றும் குவாலா நெரோஸ் மாவட்ட சுகாதார அலுவலகங்கள் போன்ற பிற நிறுவனங்களும் ஈடுபட்டன. வேப் தயாரிப்புக்கான பதிவு செய்யப்பட்ட வர்த்தக முத்திரையின் உரிமையாளரின் புகாரை தொடர்ந்து இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக தெலங்கானு உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் இயக்குநர் முகமது முஃப்சி லாக் தெரிவித்தார். தவறான வர்த்தகம் முத்திரையிடப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 1,405 யூனிட் மின் சிகரெட் நிரப்பு திரவம் சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது. மேப்ஸ் ஏரியில் விடப்பட்ட 2000 கிலோகிராம் ஆப்பிரிக்க கெளுத்தி மீன்கள் விசாரணை நடப்பதாக மாட்சாபு தகவல். தான் உயிர் வாழ மற்ற மீன் இனங்களை கொன்று தின்னும் தன்மை கொண்ட 2000 கிலோகிராம் ஆப்பிரிக்க கெளுத்தி மீன்கள் செடாங் மேப்ஸ் ஏரியில் விடப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மீன்வளத்துறையின் அனுமதி இல்லாமல் அவ்வாறு செய்யப்பட்டிருப்பதை கடுமையாக கருதுவதாக விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சாபு தெரிவித்தார். பொறுப்பற்ற இச்செயலானது நீர்நிலைகளில் இயற்கை அமைப்பை பாதித்து உள்ளூர் மீன் இனங்களையே அழித்துவிடும். இதனால் நீண்ட கால அடிப்படையில் மீன் வளம் பெரிதும் பாதிக்கப்படும் என மக்களவைக்கு வழங்கிய எழுத்துப்பூர்வ பதிலில் மாட்சாபு சொன்னார். ஸ்னோடெக் 2025 திட்டத்தின் ஒரு பகுதியாக மலேசிய விவசாய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கழகமான மாடி ஏற்பாடு செய்த மீன் பிடிக்கும் போட்டியின் போது அந்த மீன்கள் மேப்ஸ் ஏரியில் விடப்பட்டதாக தெரிகிறது.
இவ்வேளையில் பூர்வீகமற்ற மீன்கள் ஊடுருவதை தடுக்க சுற்றியுள்ள நீர் அமைப்புகளுக்குள் மீன் குஞ்சுகள் நுழைவதை தடுக்க ஏரியின் கடைப்பகுதியில் வலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள இந்த ஆப்பிரிக்க கெளுத்தி மீன்களின் எண்ணிக்கையை படிப்படியாக குறைக்க அரசாங்கம் பொதுமக்களுக்கு மீன்பிடி நடவடிக்கைகளையும் ஏற்பாடு செய்கிறது. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வும் அதிகரிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சொன்னார். தொடர்ந்து வரும் குழந்தை கொலை சம்பவங்கள் குற்றவியல் சட்டங்களை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினர் ஆ குமரேசன். நாட்டில் குழந்தை கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதை தொடர்ந்து அரசாங்கம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட குற்றவியல் சட்டங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினர் ஆ குமரேசன் கருத்துரைத்துள்ளார். அண்மையில் நெகிரி சிம்பிளான் ராம்பெனில் காணாமல் போனதாக நம்பப்பட்ட 6 வயது குழந்தை திஷாந்த் முனுசாமி சொந்த தந்தையாலேயே கொலை செய்யப்பட்டு காட்டுப்பகுதியில் புதைக்கப்பட்ட சம்பவம் தமக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்ட 6 வயது நிரம்பிய ஜெயின் ரயான் என்ற குழந்தையின் கொலை சம்பவத்திலிருந்து மக்கள் இன்னும் மீண்டு வராத நிலையில் தற்போது நாட்டில் மற்றொரு குழந்தை கொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். இத்தகைய கொலை வழக்குகளில் குற்றவாளிகள் பெரும்பாலும் ஆதாரங்கள் மற்றும் சாட்சிகள் இல்லாததால் தண்டனையில் இருந்து தப்பிக்கிறார்கள் என்பதை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன என்றும் இதனால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு முழுமையாக நீதி வழங்க இயலாது என்றும் குமரேசன் கடுமையாக சாடியுள்ளார். காலிங் சென்டர் என்ற பெயரில் சூதாட்ட மையம் போலீசிடம் வசமாக சிக்கிய சூதாட்ட கும்பல். நேற்று ஜாலான் கியா பெங்கில் உள்ள கட்டிடம் ஒன்றின் 23வது மாடியில் காலிங் சென்டர் என்ற பெயரில் மறைமுகமாக சூதாட்ட மையத்தை நடத்தி வந்த கும்பலை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். டாங்வாங்கி மாவட்ட காவல் தலைமையகத்துடன் ஐபிடி இணைந்து கோலாலம்பூர் D7 குற்ற புலனாய்வு பிரிவு மற்றும் கோலாலம்பூர் காவல்துறை தலைமையகம் இச்சோதனையை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளது. இந்நடவடிக்கையில் 2 சீன நாட்டவர்கள் மற்றும் 11 உள்ளூர்வாசிகள் உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் டாக்டர் முகமது உசுப் சான் முகமது தெரிவித்துள்ளார். மேலும் 14 கணினி உபகரணங்கள், 2 மடிக்கணினிகள் உட்பட பல்வேறு பொருட்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் முதல் வளாகத்தை வாடகைக்கு எடுத்து சூதாட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் இக்கும்பலுக்கு சுமார் 3000 ரிங்கிட் முதல் 4000 ரிங்கிட் வரை சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது. இக்குற்றம் சூதாட்ட சட்டம் மற்றும் குடிநுழைவு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது என்று அறியப்படுகின்றது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி முடிவடையும் முட்டை மானிய சலுகை KPKM. வருகின்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்று கோழி முட்டைகளுக்கு வழங்கப்பட்ட மானிய விகிதம் முடிவடைந்த பிறகு போதுமான முட்டைகள் கிடைக்கும் என்று வேளாண்மை மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு உறுதியளித்துள்ளது. இந்நிலையில் முட்டை விநியோகத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டால் அமைச்சு அதனை உடனடியாக கையாளும் என்று அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சாபு தெரிவித்துள்ளார். கடந்த மே 1ஆம் தேதி முதல் கோழி முட்டை மானிய விகிதம் ஒரு முட்டைக்கு 0.10 சென்னிலிருந்து 0.05 சென்னாக குறைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நிலையான உற்பத்தி செலவுகளை தொடர்ந்து கோழி முட்டைகளின் போதுமான உற்பத்தியை உறுதி செய்வதற்கான தொழில்துறையின் உறுதிப்பாட்டை கருத்தில் கொண்டு இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். விலை கட்டுப்பாட்டு காலம் மற்றும் நீண்ட காலங்களுக்கு மானியங்களை வழங்குவது உள்ளூர் முட்டை உற்பத்தி துறையின் வருவாய்க்கும் நாட்டின் நிதிக்கும் ஒரு நீடித்த தீர்வல்ல என்பதையும் அரசாங்கம் கணக்கில் எடுத்துக் கொண்டுள்ளதாக KPKM அறிவித்துள்ளது. உயிர் மதிப்புள்ள பொருட்களுக்கு வரி விதிக்கும் திட்டத்தை அரசாங்கம் கைவிட்டுள்ளது. HVGT எனப்படும் உயர் மதிப்புள்ள பொருட்களுக்கு வரி விதிக்கும் திட்டத்தை அரசாங்கம் கைவிட்டுள்ளது. நிதி அமைச்சரும் பிரதமருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மக்களவைக்கு வழங்கிய எழுத்துப்பூர்வ பதிலில் அதனை தெரிவித்தார். என்ற போதும் ஆடம்பர பொருட்களுக்கு வரி விதிக்கும் கொள்கை திருத்தப்பட்ட வரி விற்பனை கட்டமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது என்றார் அவர். அதாவது ஆடம்பர மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருட்கள் இப்போது 5% அல்லது 10% வரி விதிகளுக்கு உட்பட்டவை. புதிதாக செயல்படுத்தப்பட்ட பல நிதி சீர்திருத்தங்களுக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளிக்க வேண்டியிருப்பதால் HVGT வரி விதிப்பை நிறுத்தி வைப்பதாக பிரதமர் கடந்த பிப்ரவரியில் தெரிவித்திருந்தார். இந்த வரி பார்க்க போனால் கடந்த ஆண்டு மே 1ஆம் தேதியே அமலுக்கு வந்திருக்க வேண்டும். இது முதலில் திருத்தப்பட்ட 2023 பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டு பின்னர் 1 வருடம் கழித்து மேலும் சில விவரங்களோடு அறிவிக்கப்பட்டது.
சிறுவன் திஷாந்தின் தாய் தற்கொலைக்கு முயன்று மருத்துவமனையில் அனுமதி. கொடூரமான முறையில் கொல்லப்பட்டதாக கூறப்படும் 6 வயது சிறுவன் திஷாந்தின் மரணத்திற்கு தாங்கிக் கொள்ள முடியாமல் அவனது தாய் தற்கொலைக்கு முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதை மகளிர் குடும்பம் சமூக மேம்பாட்டுத் துறைகளுக்கான ஜொகூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் கைரின் நிசா இஸ்மாயில் உறுதிப்படுத்தினர். அந்த குடும்பத்திற்கு உளவியல் ரீதியான உதவிகளை வழங்குவதற்காக சமூக நலத்துறையான JKM நேற்று அதிகாரிகளை அனுப்பியிருந்தது. எனினும் அவ்வுதவியை அவர்கள் நிராகரித்து விட்டதாகவும் அவர் சொன்னார். இந்நிலையில் திஷாந்தின் தாய் மீது மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளின் அறிக்கைக்காக காத்திருப்பதாகவும் அது கிடைத்ததும் உளவியல் உதவிகள் தவிர வேறென்ன உதவிகளை அக்குடும்பத்திற்கு வழங்கலாம் என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என கைரின் நிசா தெரிவித்தார். கர்ப்பிணி கொலை தொடர்பில் சந்தேக பேர் வழிக்கு தடுப்பு காவல் நீட்டிப்பு. பாசிர் மாஸ் கம்போங் ரெபோக்கில் 7 மாத கர்ப்பிணி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கான தடுப்பு காவல் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை மேலும் 7 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. விசாரணைக்கு உதவும் பொருட்டு அந்த சந்தேக பேர் வழியை தடுத்து வைக்கும் உத்தரவை நீடிப்பதற்கு மாஜிஸ்ட்ரேட் சையத் ஃபாரித் சையத் அலி அனுமதி வழங்கினார். தண்டனை சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் கொலை குற்றம் தொடர்பாக விசாரணையை தொடருவதற்காக 2 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த அந்த சந்தேக பேர் வழி அண்மையில் கைது செய்யப்பட்டான். லாக்அப் சீருடையுடன் அந்த ஆடவர் பாசிர் மாஸ் நீதிமன்ற வளாகத்திற்கு இன்று காலை மணி 8:42க்கு போலீஸ் வாகனத்தில் கொண்டு வரப்பட்டான். ஒரு வர்த்தகரான 26 வயதுடைய பாரா எமிரா மஸ்லான் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி தனது வாகனத்தின் ஓட்டுநர் இருக்கையில் துப்பாக்கிச்சூட்டு காயத்துடன் இறந்து கிடந்தார். காஜாங்கில் பள்ளியில் வகுப்பு மட்டம் போட்டதாக திட்டியதில் ஆத்திரம், ஆசிரியரை முகத்தில் குத்திய மாணவன். உடற்பயிற்சி பாடத்திற்கு வராமல் மட்டம் போட்டதாக திட்டியதால் சினமடைந்த 2ஆம் படிவ மாணவன் ஆசிரியரை முகத்தில் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஜாங்கில் உள்ள ஓர் இடைநிலை பள்ளியில் நேற்று முன்தினம் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக பாதிக்கப்பட்ட 29 வயது ஆசிரியர் போலீசில் புகார் செய்தார். திடலுக்கு ஏன் வரவில்லை என ஆசிரியர் கேட்டதால் அதிர்ச்சி அடைந்த 14 வயது அப்பையன் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டான். அது கைகலப்பாக மாறி ஒரு கட்டத்தில் ஆசிரியரை மிரட்டியவன் திடீரென அவரது முகத்தில் ஓங்கி குத்தினான். சுற்றியிருந்த மற்ற ஆசிரியர்களும் மாணவர்களும் இதனால் அதிர்ச்சி அடைந்தனர். அதன் வீடியோவும் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது. இதையடுத்து காஜாங் வட்டாரத்தில் கைது செய்யப்பட்ட அம்மாணவன் விசாரணைக்காக 2 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டான். இன்று காஜாங் நீதிமன்றத்தில் அவன் குற்றம் சாட்டப்பட உள்ளதாகவும் போலீஸ் கூறியது.